الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم أو كما قال عليه الصلاة والتسليم اللهم صل على محمد في أول كلامنا اللهم صل على محمد في أوسط كلامنا اللهم صل على محمد في آخر كلامنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரியும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அரிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியன்கள் மீதும் தாபியன்கள் மீதும் குறிப்பாக இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களின் மீதும் இனி வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நேசர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு பலவிதமான நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றார். அந்த நிஅமத்துகளை நாம் நினைத்தால் போதும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த நிஅமத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் முடியாது. அந்த சக்திகளை மனிதனுக்கு அவன் செயல்படுத்துவதில் அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை. அற்புதங்களை மனிதனுக்கு மத்தியில் நிகழ்த்துகின்றான். மற்ற மனிதர்களை விட சில நபர்களுக்கு சில சக்திகளை கொடுத்து, கல்விகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து மனிதர்களில் கிடையிலே மனிதர்களை சில நபர்களை உயர்த்தியவனாக ஆக்குகின்றான். ஏனென்று சொன்னால் மனிதர்களை படைத்து அந்த மனிதனுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த சக்தியும் சரி அந்த பலவீனத்தையும் சரி சமமாக இல்லாமல் ஒரு நபருக்கு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கம்மியாக அதைவிட கம்மியாக நிகழ்த்தக்கூடிய பலவிதமான நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நம்முடைய உறுப்புகளை ஆக்கி இருக்கின்றார். அதுதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்திலே அழகாக சொல்லி காட்டுவான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். ஓ மனிதர்களே, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், என்னுடைய நிஅமத்துகளை எண்ணி அந்த நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், அல்லாஹ்வுடைய நிஅமத் நமக்கு வழங்கி இருப்பதை நாம் எத்தனை ஒரு ஷாயிர் ஒரு கவிஞர் எழுதுவார், உலகத்தில் உள்ள அத்தனை மரங்களை பேனாக ஆக்கி, உலகத்தில் உள்ள அத்தனை மரங்களை பேனாக ஆக்கி, உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை மையாக ஆக்கி அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை எழுத அந்த நபர் நாடினால் அந்த தண்ணீர் வெற்றிவிடும், மரங்கள் இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த நிஅமத்தை அவர் எண்ணி நினைத்தாலும் அல்லது ஒரு இடத்தில் அவர் சுரக்க நாடினாலும் அது கட்டுப்படுத்த முடியாது என்று ஒரு கவிஞர் தன்னுடைய கிதாபுகளில் எழுதுவார். அதான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நான் கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கு நீ நன்றி செலுத்தினால் அந்த நிஅமத்தை நான் அதிகரிப்பேன்.
ஏனென்று சொன்னால் மனிதருக்கிடையே நாம் பார்ப்பது உண்டு. நாம் ஏதேனும் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் அந்த நபரிடத்திலிருந்து ஏதேனும் ஒன்று எதிர்பார்ப்பான். ஏனென்று சொன்னால் மனிதனுடைய இயல்பு. நல்ல மனிதர்களாக இருந்தால் ஒரு பொருளை கொடுத்து விட்டால் சில நபர் எதிர்பார்ப்பது நன்மையை எதிர்பார்ப்பார். சில நபருக்கு நாம் காசுகளை கொடுக்கின்றோம் அல்லது பொருட்களை கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த வாங்கியவர் ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லா, ஷுக்ரன் ஜஸா, இதை போன்ற சில நபர்கள் நன்மையை எதிர்பார்ப்பார்கள். சில நபர்கள் பதவிகளை எதிர்பார்ப்பார்கள். சில நபர்களை அவர்கள் நினைப்பது சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பதும் உண்டு. ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகளை நன்றி செலுத்த மட்டும்தான் நாடுகின்றார். ஏனென்று சொன்னால் நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை அதிகரிக்கின்றான். ஆனால் அதற்கு மாற்றமாக, அந்த நன்றி செலுத்துவதற்கு மாற்றமாக அவன் அந்த நிஅமத்துகளை கண்ணிய செலுத்தாமல் உதாசனம் படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னதாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையாகத்தான் இருக்கும். உனக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகளை நான் பறித்து விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஆக நிஅமத்துகளில் நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு நிஅமத் என்னவென்று சொன்னால் தியாகத்தை கொடுத்திருக்கின்றார். ஒரு தியாகம் செய்வது, பிற நபருக்கு நல்ல முறையில் தியாகம் செய்வது. இந்த தியாகம் என்பது மனிதனுக்கு ஏற்பட்ட ஒரு விதமான ஒரு இயற்பியல், அது மனிதனிடத்தில் இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு நண்பன் பிற நண்பனிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தியாகம் இருக்கிறது, அந்த எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனிடத்தில் ஒரு பாசத்தை ஒரு தியாகமாக நினைப்பான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது, என்னுடைய கணவன் ஒரு சிறந்த ஒரு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையில் அனுசரிக்க வேண்டும், அது போன்ற ஒரு தியாகத்தை அந்த மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எதிர்பார்ப்பார். ஆனால் எதிர்பார்ப்புதல் என்பது மனிதனுக்கு இயல்பானவை. அதே போன்றுதான் அல்லாஹ்வும் மனிதனிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கின்றான். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய ஷான், அவனுடைய ஜலாலியத் மிகவும் உயர்ந்தது. அவன் தான் இந்த உலகத்தை படைத்தவன், இந்த உலகத்தை பரிபாலிக்கக்கூடியவன், இந்த உலகத்தை ஆளக்கூடியவன். அல்லாஹ்வுடைய சக்திக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. இருந்தாலும் கூட எதிர்பார்ப்பது, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து விட்டான். அந்த மனிதன் உலகத்திலே வாழும் சமயத்திலே அவன் நல்ல முறையில் வாழ வேண்டும். நான் ஏதேனும் ஒன்று கேட்பதாக இருந்தால், மனிதனுக்கு அல்லாஹ் ஏதேனும் கேட்பதாக இருந்தால் அவன் எதை நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒன்று சொல்கின்றான். நான் மனிதனிடத்தில் ஏதேனும் எதிர்பார்ப்பதாக இருந்தால் இந்த தியாகத்தை நான் எதிர்பார்க்கின்றேன். தியாகம் என்பது சொன்னால் பலவிதம் இருக்கிறது. தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிப்பது தியாகம். இல்மிற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வயதை அர்ப்பணிப்பது தியாகம். இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரை துச்சமாக நினைப்பதும் தியாகம். இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை அதை செலுத்துவதும் தியாகம். இதை போன்ற தியாகத்தை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கின்றான். அதைதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்திலே சொல்லுவான், ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றான். சஹாபாக்களை எதில் அவன் பொருந்திக் கொண்டான்? அந்த ஆயத்துகளுடைய தப்சீர்களை நாம் விரைவாக பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பொருந்திக் கொண்டு விட்டான், சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதை பார்க்கும் சமயத்திலே சஹாபாக்கள் செய்த தியாகத்தை தப்சீர்களில் முன்வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடன் பயணம் செய்யும் சமயத்திலே பல தியாகங்களை மேற்கொண்டார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறந்த முறையில் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் சிரமமும் இல்லாமல் மதீனாவில் சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டிய விரோதிகள் நாலா பக்கத்தில் சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு குகையிலே, ஒரு மறைவான குகையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைக்கலமாக ஆக்கிவிட்டார்கள். இருக்கக்கூடிய எல்லா விதமான ஓட்டைகளை அடைத்து விட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஓட்டையில் பார்த்து விடுவார்கள் யார் எங்கே இருக்கின்றார்கள். அந்த காலத்தில் எல்லாம் பொய்தான் அதிகமாக இருந்தது. கொலையுடைய ஹிக்மத்துகளை அறிந்தவர்கள் சஹாபாக்கள். நாம் எல்லாம் வயல்வெளியில் இருக்கிறோம், நிரந்தர வழியில் இருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் பாலைவனத்தில் அவர்கள் கொலைகளை அறிவார்கள். கொகையிலே யார் இருக்கின்றார்கள் கால்களை வைத்து பார்ப்பார்கள். மூச்சுடைய சத்தத்தை வைத்தும் அறிந்து கொள்வார்கள். பறவைகளை பறக்கக்கூடிய அந்த ஒரு சத்தம் இருக்கிறது. பறவைகள் மனிதர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு சத்தம், ஒரு விதமான சத்தம். இதை போன்ற ஹிக்மத்துகளை அறிந்தவர்கள் சஹாபாக்கள். அங்கு இருந்தவர்கள் விரோதிகள் எங்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை அறிந்து விடுவார்களோ என்று பயம் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொள்கைகளை மறைத்து விட்டார்கள். உடனே எல்லா விதமான ஓட்டைகளை அடைத்து விட்டார்கள். ஒரே ஒரு ஓட்டை மட்டும் இருந்தது. அதை தன்னுடைய கால்களில் அதை அடைத்து விட்டார்கள். கிதாபுகளில் எழுதுகின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலிலே ஒரு பாம்பு கொத்தியதாம். அந்த பாம்பு கிட்டத்தட்ட 13 தடவை கொத்தியதாம். இருக்கக்கூடிய அத்தனை விஷங்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீது கக்கி விட்டதாம். அப்போதும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஓட்டையை விட்டு தன்னுடைய காலை அகற்றவில்லை. இதுதான் அவர்கள் செய்த தியாகம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரினங்களில் பேசியிருக்கின்றார்கள், மரத்தில் பேசியிருக்கின்றார்கள், மாநிலத்தில் பேசியிருக்கின்றார்கள், கிதாபுகளில் ஆசிரியர்கள் எழுதியிருக்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பாம்பிடத்தில் கேட்டார்களாம், ஓ பாம்பே, என்னை மறைப்பதற்காக வேண்டி, தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஓட்டையில் எந்த ஒரு ஜந்துகள் வராமல் இருக்க கால் வைத்து இருக்க நீ அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கொட்டி இருக்கிறேன், இது சரிதானா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். உடனே அந்த பாம்பு கூறியதாம், நாயகமே, இப்போது அவர்கள் உம்மை பார்த்தவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இப்போது உங்களை பார்த்தவர்கள், உங்களை பார்த்து இருக்கின்றார்கள், நீங்கள் வருவீர்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பை நான் நினைத்து காலமெல்லாம் இந்த குகையில் இருக்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிர்பார்ப்பை நினைத்து, உம்முடைய எதிர்பார்ப்பை நினைத்து காலமா வருடமாக நான் இருக்க, உம்மை பார்க்க நான் வரும் சமயத்திலே, உம்மை நான் பார்க்கும் வரும் சமயத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தடையாக ஆகிவிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், உம்மை பார்ப்பதற்காக நான் வந்தேன் என்று அந்த பாம்பு கூறியதாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை பாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்தவர்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது மட்டுமா, தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களும் செய்திருக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமானம் ஒரு யகூதியாக இருந்தான், தீனை ஏற்காதவன். எப்போது பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்களோ கடுமையான முறையில் தண்டனை கொடுத்தான். மிக பெரிய ஒரு பாறாங்கல்லை ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய நெஞ்சு பகுதியில் வைத்தான். இப்போது சொல்லு, உன்னுடைய உயிர் வேணுமா, நீ ஏற்ற அந்த தீன் வேண்டுமா? அப்போதும் தன்னுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சொற்பொழிகளை கொண்டு தீனை உயர்த்தினார்கள். இதுதான் தியாகம்.
ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்த தியாகத்தை பாருங்கள். இஸ்லாத்திலே முதலில் பெண்மணிகளில் முதல் ஷஹீதான பெண்மணி ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இஸ்லாத்தை ஏற்றார்கள். அபூ ஜஹல் வருகின்றான், ஓ சுமையாவே இஸ்லாத்தை விட்டுவிடு. ஏனென்று சொன்னால் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாதாரணமான பெண்மணி அல்ல. அவர்களுடைய பேச்சை அவர்கள் சொன்னால் பல நபர்கள் அவருடைய பேச்சை கேட்பார்கள். ஒரு நல்ல ஒரு பெண்மணி, நற்குணத்துடைய ஒரு பெண்மணி, அதமான ஒரு பெண்மணி. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இவர்களை வைத்து பல நபர்கள் இஸ்லாத்திற்கு தழுவி விடுவார்கள். எனவே சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ ஜஹல் வருகின்றான், கேட்கின்றான், இஸ்லாத்தை விடுகின்றாயா அல்லது உன்னுடைய உயிரை விடுகின்றாயா? அப்போதும் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை தான் ஓதினார்கள். தன்னிடத்தில் இருந்த அந்த ஈட்டியை ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மறைவிடத்திலே குத்திவிட்டார். கிதாபுகளில் எழுதுகின்றார்கள், அந்த வலியின் காரணமாகத்தான் அவர்களுடைய வஃபாத்தும் ஏற்பட்டது. இதுதான் அவர்கள் செய்த இஸ்லாத்திற்காக வேண்டி, தன்னுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி செய்த தியாகம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய வம்சாவளியில் தான் நாம் வருகின்றோம். அவர்கள் இருந்த அந்த ரத்தம் தான் நம்மிடத்தும் இருக்கிறது. அவர்களிடத்தில் இருந்த அந்த ரோஷம் நம்மிடத்தில் இல்லை. நாம் நம்முடைய வம்சாவளியுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். ஒரு இஸ்லாம் என்பது ஒரு சாதாரணமான முறையில் உருவாக்கப்பட்டதல்ல. இதை போன்ற ஒரு தியாகத்திலே உருவானதுதான் இஸ்லாம். ஏதோ ஒரு நபர் ஒரு வாழ்க்கை வழிமுறையை வைத்து ஒரு சில நபர்கள் இயக்கங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அது எல்லாம் சில காலம், சில மணி நேரம் அழிந்து விடுகின்றது. ஆனால் 1400 ஆண்டுகளாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டே வருகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், அஸ்ஹாபி என்னுடைய சஹாக்கள் யார் தெரியுமா? கன்னுஜூம், வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரத்தை போன்று. ஃபபி ஐயிஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், இவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாக்களை, தன்னுடைய சஹாபாக்களை புகழ்ந்து பேசியிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்ய வேண்டும். இஸ்லாத்தின் பணிகள் எதுவும் இருந்தது என்று சொன்னால், அது இஸ்லாத்திற்காக வேண்டி யாரேனும் பாடுபடுகின்றார்கள் என்று சொன்னால், அல்லது இஸ்லாத்தை உயர்த்துவதற்காக வேண்டி யாரேனும் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாமும் அவர்களுடன் சேர்ந்து இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும். இஸ்லாத்துடைய மகிமைகளை அவரிடத்தில் கூற்ற வேண்டும். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆரம்ப வயதிலே இஸ்லாத்துடைய அந்த வளர்ச்சி, இஸ்லாம் எவ்வாறு உருவானது, இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன, இஸ்லாத்துடைய கொள்கை என்ன, எது நம்முடைய தீன், இதை போன்ற முக்கியமான சில விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் புகற்ற வேண்டும். அந்த புகற்றலுடைய வழிபாடு அவர்கள் வாலிபத்தில் அவர்கள் அதை செயல்படுத்தி காட்டுவார்கள். வல்ல ரஹ்மான் நம்முடைய இஸ்லாத்தை மென்மேலும் உயர்த்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.